அடுத்து ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ மசால் வடை. இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சினிமாஸ். சென்னை வர ராம் சினிமாஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ ஃபேமஸான இது. விஜய் படம் இறங்கினாலே இந்த தேட்டர் பயங்கரமாக இருக்கும். லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் தேட்டருக்கு வரோம். தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. என்ன படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1001. அந்த புதுசுல யாரும் பார்க்கல. 10 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கோம்னா, பால்கனியில் இருக்கோம். இங்கே யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். சிரிக்கலாம், மறக்கலாம், படுக்கலாம், தூங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கூட்டு வந்தா செம ஸ்பாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கப்பல் சீட்டு 2 பேராக இருக்கும். இது ஃபுல்லாமே இன்னைக்கு நம்ம தான் மசால் வடை இதுல இருந்து ஃபுல்லாவே போட்டிருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக நம்ம தான் ஆகணும். ஓகே, இப்போ வந்து படத்தோட இன்டர்வல் கையில் வச்சிருக்க பப்ஸ், இதை பார்த்தாலே தெரியும். இன்டர்வல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கேன் இந்த 1001 படம். ஆமாம், நான் பார்த்ததே இல்லை. வேற லெவல் படம் இது. ஏன் இது வந்து ரொம்ப இதாகல அப்படின்னு தெரியல. நானும் அங்கங்கே பிட்டாக பிச்சு பார்த்தது தான், ஃபுல்லாக பார்க்கல. நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் வரைக்கும் படம் நல்லா இருக்கு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு மேஸ்ட்ரோ பைரோஸ் எங்கள் கூட இருக்காரு. அவர் கீழேருந்து படத்தை பார்த்துருக்காரு. அவர் படத்தோட ரிவ்யூ சொல்லுவார். என்ன இதுனா மாஸ்டர் ட்ரெய்லர் போட போகிறோம், வாங்க உடனே. இது வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் சீட் 2 பேராக உட்காந்துக்கலாம். ஃபுல்லாமே இது நம்ம தான் புக் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா மசால் வடையில் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னு. இதுவும் இல்லாமல் லாக்டவுனுக்கு அப்புறம் திருப்பி தேட்டருக்கு வந்திருக்கோம். அதனால சரி வேற லெவலில் படம் பார்க்கலாம் அப்படின்னு இது ஃபுல்லாகவே இன்னைக்கு நமக்கு தான். ஒரு ரெண்டு பார்க்கலாம், 10 பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கும் ராம் தேட்டரு. அடுத்து மாஸ்டர் படம் வர இருக்கு. எல்லாரும் சோழன் பயணம் தொடரும். இப்போ நம்ம படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். நம்ம அண்ணனோட ரிவ்யூ என்னன்னு கேட்போம். என்ன சொல்லுங்க? 1001
2010 அந்த வருஷம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரீரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கார்த்தி சார் பேசிட்டாரு, எல்லா இதுலேயும் போட்டாங்க, சோஷியல் மீடியா எல்லாத்தையும். சரி, தேட்டரில் எப்படி இருக்கும் அந்த ரெஸ்பான்ஸு, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்வா சாருடைய படத்துக்கு. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். சும்மா நம்ம படம் பார்த்தோம், நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரி பிரிண்ட் பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் தேட்டரில் பார்க்குறது தான். 10 வருஷம் கழித்து இந்த படத்தை பார்க்கும்போது கூட இந்த படம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 40 கோடியில் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும்னா உண்மையாகவே தமிழ் சினிமாவில் உள்ள ஒரு டைரக்டரால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும்னு நம்ம எங்கே வேணால் பெருமிதத்தோடும் சந்தோஷத்தோடும் சொல்லலாம். பாகுபலின்னு ஒரு படம் எடுத்தோம், 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு எப்போ பல கோடியில் எடுத்தாச்சுப்பான்னு. வெறும் 40 கோடியில் தலைவன் ஒரு படத்தை எடுத்துச்சா அதுதான் இந்த படம் 1001. சான்ஸே கிடையாது. ஒவ்வொரு விஷுவலையும் பார்க்கும்போது சோழ மன்னனை யாரும் பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சு நிறுத்தி அந்த சோழ மன்னனின் பயணம் தொடரும் அப்படின்னு போடுற நேரம் சரி அடுத்த பாட்டு எப்பண்டா வரும் அப்படின்னு இன்னும் 5 வருஷம் கழித்து அடுத்த பாட்டை கொடுத்தா கூட ஆடியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்குறதுக்கு. ரொம்ப எப்பிக்காக சொல்லணும் அப்படின்னா செல்வா சார், ஃபிலிம் பை செல்வராகவன், இந்த ஒரு மேஜிக் தான். இந்த மேஜிக்காக மட்டும்தான் அந்த 2.5 மணி நேரம் படமே. ஸோ வந்து இதில் உள்ள கேஸ்டிங்காக இருக்கட்டும், இதில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லாமே சரி ரொம்ப 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 சூப்பராக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம வந்து சோழ தேசத்தை பார்த்ததில்லை, ஆனால் ஒரு 2.5 மணி நேரம் சோழ தேசத்துக்குள்ளே பயணிச்சுட்டு வந்த அந்த ஃபீல் தான். உண்மையாகவே சல்யூட் டு செல்வா சார். சார் நீங்கள் தொடர்ந்து நிறைய படம் பயங்கரமான படம் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக பார்ட் 2 கண்டிப்பாக வேணும் சார், நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப 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 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய தமிழ் சினிமாவுடைய ஒரு ப்ரைடு அப்படின்னு சொல்லலாம், அதுதான் செல்வா சார். ஸோ வந்து மறக்காமல் எல்லாருமே ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுவோம். இன்னைக்கு ராம் தேட்டரோட vlog-ஆ ரிவ்யூவா என்னன்னு தெரியல, எடிட் பண்ணதுதான் தெரியும். அது முடிஞ்சுது. இனிமேல் அடுத்து மாஸ்டர் படத்தில் உங்களை சந்திப்போம். Until it's bye from உங்கள் மசால் வடை. தேங்க்யூ. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அமுகு டுமுகு அமால் டுமால்